ஃபாரின் ஒர்க்கர்ஸை பாதிக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜ். இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜ் அப்படின்ற அடிஷனலான ஒரு பேர்டன் இருக்கு அப்படின்ற காரணத்தால வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் யூகேல மறுக்கப்படுது. வெளிநாடுகள்ல இருந்து உள்ள வரும்போது அவங்களுக்கான இந்த வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுறது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் உள்ள யூகேல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போதோ இல்ல இவங்களுடைய சிஓஎஸ் ரினியூ பண்ண முடியாம போகும்போதோ ஒரு கட்டத்துல ரிடண்டன்சி மூலமாக இவங்க வேலைகளை இழக்கும் போதோ இவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பான்சரை தேடி எடுக்கிறதுக்கோ இன்னும் ஒரு வேலைக்கு சேர்றதுக்கோ இந்த இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால யூகேல இருக்கக்கூடிய ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கான வேலை வாய்ப்புகள் வெகு அளவுல குறைந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. இதற்கு மத்தியில ரிஃபார்ம்ஸ் யூகே ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக எதிர்காலத்துல யூகேல ஃபாரின் ஒர்க்கர்ஸையே எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு எம்ப்ளாயர்ஸ் தள்ளப்படலாம். இது எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸை முதன்மைப்படுத்தி பிரித்தானியர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. லேபர் அரசாங்கம் அண்மையில எம்ப்ளாயருக்கான எண்ணெயை அதிகரிச்சிருந்தாங்க. 13.8% இருந்து 15% இந்த எம்ப்ளாயர் எண்ணெய் அதிகரிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் பெற்றிருந்தது. இது பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸுக்கு குறைக்கணும். பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸுக்கு இந்த எண்ணெயை குறைக்கிறது மூலமாக எம்ப்ளாயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸுக்கு போவாங்க, வெளிநாட்டவர்களை ஹயர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தீர்மானத்திற்கு ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் வந்திருக்காங்க. 2029 ஆண்டு பிரித்தானியாவினுடைய பொது தேர்தலின் போது வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அதிகமாக எதிர்பார்க்கப்படுறது இந்த ரிஃபார்ம்ஸ் தான். அண்மையில யூகேல நடந்திருந்த எலெக்ஷனும் அதைத்தான் சொல்லியிருந்தது. 2029 ஆண்டு ஆட்சி மாறியதுக்கு பின்னால அவங்க கொண்டு வர போகின்ற முக்கியமான பல திட்டங்கள் தீர்மானங்களை கடந்த காலங்களில் இவங்க சொல்லி இருந்தாங்க. அதுல பிரதானமானது ILR அப்படின்றது இனிமேல் இருக்காது. ஏற்கனவே ILR வழங்கப்பட்டவங்களுக்கும் அவங்களுடைய ILR ரிவாக் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க தெளிவாக சொல்லி இருந்தாங்க. இதற்கு மத்தியில இன்னும் மிக முக்கியமாக இந்த பிரிட்டிஷ் ஒர்க் போர்ஸை மோட்டிவேட் பண்றதுக்கும் எம்ப்ளாயர்ஸ் மத்தியில பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குமாக பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் 13.8% எண்ணெயை குறைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் எண்ணெயை குறைக்கிறது மூலமாக எண்ணெயில ஒரு சேவிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா யாருமே வெளிநாட்டவர்களை வேலைக்கு வச்சிருக்க மாட்டாங்க. யூகேல இருக்கக்கூடிய லோக்கல்ஸை மட்டும்தான் வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்ற ஒரு திட்டம் தான் இப்போது ரிஃபார்ம்ஸால வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் யூகேனுடைய பாலிடிக்ஸை நீங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் யூகே ஆட்சியில இல்லை அப்படின்னா கூட அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ஆட்சியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ILRக்கான காலப்பகுதி நீடிக்கப்படுறதுக்கான கொண்டு வரப்பட்டிருக்கிற ப்ரொபோசலும் ரிஃபார்ம்ஸ் யூகே இந்த ILR சம்பந்தமாக பேசியதுக்கு பிறகு கொண்டு வந்தது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்மையில கூட இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜை யூகேனுடைய அரசாங்கம் அதிகரிச்சிருந்தாங்க. இதற்கு பிறகு ஏற்கனவே சிக்கல்ல இருந்த வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னும் குறைந்தது அப்படின்ற ஒரு தரவும் யூகேனுடைய ஹோம் ஆஃபீஸால வெளியிடப்பட்டது. இது இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு சிக்கலை கொண்டு வர முகமாக இனிமேல் வரும் காலங்கள்ல வெளிநாட்டவர்களை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 3750 பவுண்ட்கள் வரையில ஃபாரின் ஒர்க்கர் டாக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான திட்டத்தை ரிஃபார்ம்ஸ் யூகே வெளியிடுது. இந்த திட்டத்துக்கு மேலதிகமாக ILR இனிமேல் கிடையாது, ILRக்கான வேற வழிகள் கிடையாது, ரினியூவபிள் விசாவாகத்தான் இது வழங்கப்பட போகிறது அப்படின்ற மற்ற திட்டங்களும் உள்ளடங்குது. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய சவால் குறைவான சம்பளத்துல வேலைக்கு எடுக்கிறதுல ஃபாரின் ஒர்க்கர்ஸை தான் நாடுறாங்க. குறைவான சம்பளத்துல பிரிட்டிஷ் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற காரணத்தால ஃபாரின் ஒர்க்கர்ஸை வச்சு இந்த குறைவான சம்பளங்கள் இருக்கக்கூடிய இந்த மினிமம் வேஜ் ஜாப்ஸுக்காக வெளிநாட்டவர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது. குறைவான சம்பளத்துல ஒருத்தங்களை நீங்க வேலைக்கு எடுப்பீங்க, 24,000 தொடக்கம் 25,000 வரையில பவுண்ட்ஸ் வருடத்துக்கான சம்பளத்துல ஒருத்தங்களை வேலைக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா அவங்க ஃபாரின் ஒர்க்கர்ஸா இருந்தா வருடம் ஒன்றுக்கு 3750 பவுண்ட்கள் வரையில ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கான டாக்ஸாக ஒரு டாக்ஸை ஒரு கம்பெனி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு சாதாரணமா ஒரு 25,000 பவுண்ட்ஸுக்கு ஒருத்தங்களை எடுக்க போறாங்க அப்படின்னா 28,750 பவுண்ட்களாக வருடத்துக்கான அவங்களுடைய செலவு அதிகரிக்கும். இதற்கு மேலதிகமாக இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜ் நீங்க COS அப்ளை பண்ணும்போதும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் 2029 ஆண்டுக்கு பிறகு இவங்க கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா அதற்கும் இந்த வருஷத்துக்கான இந்த ஒரு கட்டணம் அறவிடப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. லேபர் கட்சியினுடைய அடுத்த தலைவராகவும் அடுத்த பிரதமராகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிற
வெஸ்ட் ரேட்டிங் அண்மையில ஒரு புதிய கருத்தை வெளியிட்டிருந்தார். 250 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் செலவுல குளோபல் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ற விதமாக யூகேக்கு வெளிநாட்டவர்களை கொண்டு வர போகிறோம். AI, சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் துறைகள்ல உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய திறமைகளை யூகே கொண்டு வர போகிறோம். அதிகப்படியான சம்பளம், ஒரு ஏர்லி செட்டில்மெண்ட் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு கொடுக்க போறோம் என்ற ஒரு விஷயத்தையும் அண்மையில வெஸ்ட் ரேட்டிங் சொல்லி இருந்தார். வெஸ்ட் ரேட்டிங்கினுடைய அந்த கருத்து ஒரு பக்கம் இருக்கு. ரிஃபார்ம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைவான சம்பளத்துல ஒருத்தங்களை வேலைக்கு எடுப்பாங்களா இருந்தா 3750 பவுண்ட்கள், அதற்கு மேல 50,000க்கு மேற்பட்டிருந்தா 1500 பவுண்ட்கள் ஒரு வருடத்திற்கு, 1,00,000க்கு மேற்பட்ட சம்பளத்துல ஒரு ஃபாரின் ஒர்க்கர் எடுக்கிறாங்க அப்படின்னா 500 பவுண்ட்ஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா போதும். ஸோ செட்டில்மெண்ட்டுக்கான காலம் என்ன அப்படின்றது இதுவரையில வரையறுக்கப்படலை. ஸோ செட்டில்மெண்ட் இல்லாமலேயே அவங்க இருக்கிற காலத்துக்கு வருடம் ஒன்றுக்கு 3750 பவுண்ட்கள். நீங்க கடையில வேலைக்கு எடுத்தாலும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு எடுத்தாலும், ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு எடுத்தாலும், இல்லை NHSலயே தான் நீங்க வேலைக்கு எடுத்தீங்க அப்படின்னா கூட இப்படியான ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கிடையில ILRக்கு போறவங்களுக்கான புதிய கைட்லைன்ஸையும் யூகேனுடைய அரசாங்கம் வெளியிடுது. அதுல கேஸ் ஒர்க்கர்ஸுக்கான கைட்லைன்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த கேஸ் ஒர்க்கர்ஸுக்கான கைட்லைன்ஸ்ல ILRக்கு போகும்போது ஒரு சடுதியான இன்க்ரிமெண்ட் இவங்களோட சேலரியில இருந்தா அதை பேக்டேட் பண்ணி அதுக்கான முழு விஷயங்களையும் ஆராயறதுக்கான ஒரு ரைட்டை இப்போ கேஸ் ஒர்க்கர்ஸுக்கு UKVI வழங்கி இருக்கு. ILRக்கான சேலரி ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணாம இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ILRக்கு போறதுக்கு சில நாட்கள் அல்லது சில மாதங்களுக்கு முன்னால இவங்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படுமாக இருந்தா அதற்கான தகுந்த ஆதாரங்களை கேட்கிறதுக்கான உரிமை இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்நார்மலான முறையில, ஃபேக்கான முறையில சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கா, இல்ல ILRக்கான ஒரு தேவையாக இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கா, எதிர்காலத்துல இவங்களை ஹயர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய தேவைகள் அந்த கம்பெனிகளுக்கு இருக்கா, அந்த கம்பெனியினுடைய கம்ப்ளைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை ஆராயறதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய ILRகளை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஹோம் ஆஃபீஸ் நம்புது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபேக்கான ஸ்பான்சர்ஸ், அதே நேரம் ஃபேக்கான ஜாப்ஸ், ஒழுங்கா சம்பளம் பே பண்ணல, ஒழுங்கான சேலரி ஸ்லிப் கிடையாது, பேங்க் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன் பண்ணல, கேஷ் இன் ஹேண்ட்ல பணம் கொடுத்திருக்காங்க, இப்படியான கம்பெனிகள் தேடப்பட்டு இந்த கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் ஆராயப்பட்டு ILRக்கு போற ஸ்டேஜ்ல கூட ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் பண்ணப்பட்டா அவங்களுக்கான ILRக்கான கடிதங்களை அந்த கம்பெனிகள் வழங்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. பேக் டு ரிஃபார்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இனிவரும் காலங்களில் வெளிநாட்டவர்களை யூகேல வேலைக்கு எடுக்கிறது அப்படின்றது ஒரு டபுள் பேர்டனா இந்த எம்ப்ளாயர்ஸுக்கு இருக்க போகுது. டபுள் பேர்டனா இந்த எம்ப்ளாயர்ஸுக்கு இருக்குமாக இருந்தா 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு யூகேக்கு ஃபாரின் மைக்ரன்ட்ஸ் வாரது அப்படின்றது 100% குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சர்சார்ஜ் அப்படின்றது, இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் டாக்ஸ்ன்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. செட்டில்மெண்ட்டே இல்லை அப்படின்னும் போது வெளிநாட்டவர்கள் யூகேல வந்து வேலை செய்வாங்களா, ஏன் வேலை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுல உள்ளடக்கப்படுது. ஒர்க்கர்ஸை மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸையும் இது பாதிக்கும். யூகேல ஸ்டூடெண்டா படிக்க வரவங்களும் ஒரு செட்டில்மெண்ட் பார்த்து நம்பி வராங்க. உண்மையிலே ஜெனுவினா படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வரவங்க ஒரு குறைவான அளவினர் தான். அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் இது பாதிக்க போகுது. இதற்காக யூனிவர்சிட்டிஸும் இதுல மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.